Hello students, good morning to all. Today we are going to see 10th standard social science history first lesson causes for the first world war போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ course of the war, அதாவது war அப்படின்னா first world war. In the first world warல there were two warring camps, like one is central powers, another one is allies powers. First we are going to see central powers. The warring nations were divided into two, like Central Powers and Allies. The first one, the Central Power consisted of Germany, Austria-Hungary, Turkey, Bulgaria. இப்போ இந்த சென்ட்ரல் பவர்ஸ், அதாவது மைய நாடுகளில் எந்தெந்த நாடுகள் இருந்துச்சு அப்படின்னா, ஜெர்மனி இருந்துச்சு, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இருந்துச்சு, டர்க்கி, பல்கேரியா. இந்த நாடுகள்லாம் சென்ட்ரல் பவர்ஸ் மைய நாடுகளில் இருந்துச்சு. இப்போ வாட் வேர் த நேஷன்ஸ் வித் சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, டர்க்கி அண்ட் பல்கேரியா. இப்போ இப்படி கூட கேட்கலாம், ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, டர்க்கி அண்ட் பல்கேரியா இந்த வேரிங் கேம்ப்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸ் வேரிங் கேம்ப்ஸ் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு Italy, which was earlier with Germany, and Austria had left as her attempt to recover Trentino in northeast Italy, where Italian lived in majority but remained as part and parcel of Austria-Hungary, was not supported by Germany. இப்போ ஏர்லியராக வந்து இட்டாலி சென்ட்ரல் பவரில் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பவர் விட்டு வெளியே வந்துருச்சு. ஏன் வெளியே வந்துச்சு அப்படின்னா, இந்த நார்த் ஈஸ்ட் இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டினோ அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸு. அந்த ட்ரெண்டினோங்கிற பிளேஸை வந்து ஆஸ்ட்ரியா ஆக்குபை பண்ணி வச்சுருந்துச்சு. அப்போ ஆஸ்ட்ரியாக்கிட்ட இருந்து அந்த ட்ரெண்டினோவை கேப்சர் பண்ணணும், ரீகேப்சர் பண்ணணும், ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இட்டாலி ட்ரை பண்ணிச்சு. அப்படி ட்ரை பண்ணும்போது இந்த சென்ட்ரல் பவர்ஸுக்கு ஒரு ஹெட்டாக இருக்கக்கூடிய ஜெர்மனி அதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த இட்டாலி அந்த சென்ட்ரல் பவர் விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இட்டாலி ரிமைண்ட் எ நியூட்ரல் கண்ட்ரி வென் த வார் ப்ரோக் அவுட். அப்படி வெளியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா இட்டாலி வந்து நியூட்ரலாகவே இருந்துச்சு, யார் கூடயும் போகல, அதாவது சென்ட்ரல் பவர் கூடயும் போகல, அலைஸ் கூடயும் போகல. பட் இட் டிசைடட் டு என்டர் த வார் ஹோப்பிங் டு கெயின் த டெரிட்டரி இன் த நார்த் ஈஸ்ட். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போரில் இறங்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்டர்ன் இட்டாலியில் இருக்கக்கூடிய ட்ரெண்டினோவை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போரில் இறங்கணும்னு முடிவு பண்ணிச்சு. அப்படி முடிவு பண்ணதால் என்ன ஆச்சுன்னா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி signed the secret Treaty of London in April 1915, by which Italy agreed to enter the war against Central Powers in return for this territory after the war. அப்போ எப்படியாவது போரில் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ண இந்த இட்டாலி என்ன பண்ணிச்சுன்னா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் கூட ஒரு ரகசிய ஒரு உடன்படிக்கை போட்டுவிட்டாங்க. அந்த ட்ரீட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் லண்டன். அந்த ட்ரீட்டி ஆஃப் லண்டன் எப்போ போட்டுக்கிட்டாங்கன்னா ஏப்ரல் 1915 போட்டுக்கிட்டாங்க. அப்போ அந்த ட்ரீட்டி படி பார்த்தீங்கன்னா இட்டாலி என்டர்ட் த வார் அகெயின்ஸ்ட் சென்ட்ரல் பவர். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் வாட் ட்ரீட்டி இட்டாலி வேர் என்டர்ட் இன் டு த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் லண்டன். இப்போ ட்ரீட்டி ஆஃப் லண்டன் வேர் சைன்ட் இன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் 1915. வாட் வேர் த நேஷன்ஸ் வேர் சைன்ட் த ட்ரீட்டி ஆஃப் லண்டன்னு கேட்டாங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்டு இட்டாலி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் பவர்ஸ். அப்போ சென்ட்ரல் பவர்ஸில் இருந்த நாடுகள் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, டர்க்கி, பல்கேரியா. இட்டாலி ஏர்லியர் இருந்துச்சு, பட் லேட்டராக என்ன பண்ணிச்சு, வெளியே வந்துருச்சு. அப்போ அலைஸ் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு ஒரு ரகசிய ஒரு உடன்படிக்கை போட்டுச்சு. அந்த ட்ரீட்டிக்கு பேர் ட்ரீட்டி ஆஃப் லண்டன். ஏப்ரல் 1915 பிரிட்டன், ஃப்ரான்ஸ் கூட போட்டுக்கிட்டு இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் சென்ட்ரல் பவருக்கு அகெயின்ஸ்டாக இட்டாலி இறங்குச்சு. இது ஒன் வேரிங் கேம்ப்ஸ். அனதர் சைடு பார்த்தீங்கன்னா அலைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்டேட் இருந்துச்சு. அந்த 9 ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. 9 ஸ்டேட் தட் ஆப்போசிட் த சென்ட்ரல் பவர்ஸ் வேர் ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, த யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ரொமேனியா அண்ட் கிரீஸ். தீஸ் வேர் த 9 ஸ்டேட்ஸ் ஆஃப் த அலைஸ். அப்போ ஹவு மெனி ஸ்டேட்ஸ் வேர் ஆப்போசிட் சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 ஸ்டேட்ஸ். வாட் ஆர் த நேம்ஸ் ஆஃப் 9 ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ரொமேனியா அண்டு கிரீஸ் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த அலைஸில் இருக்கக்கூடிய ரொமேனியா அண்டு கிரீஸ் டிக்ளேர்டு வார் ஆன் த சென்ட்ரல் பவர்ஸ் இன் 1916 அண்டு 1917 ரெஸ்பெக்டிவ்லி, பட் பிளேட் எ லிட்டில் பார்ட் இன் த வார்.
இப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த சென்ட்ரல் பவரில் 9 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸ்டேட்னா அங்கே நாடுகள் 9 நாடுகள் இருக்குது. அந்த 9 நாடுகளில் ஒரு 2 நாடு ருமேனியா அண்டு கிரீஸு. இப்போ ருமேனியா என்ன பண்ணுச்சுன்னா சென்ட்ரல் பவர் மேலே 1916 வார் டிக்ளேர் பண்ணுது. கிரீஸ் என்ன பண்ணுதுன்னா 1917 சென்ட்ரல் பவர் மேலே வார் டிக்ளேர் பண்ணுது. அப்படி டிக்ளேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன ஒரு லிட்டில் ரோல் அங்கே ப்ளே பண்ணுது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில். அப்போ கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம், வென் டிட் ருமேனியா டிக்ளேர் வார் ஆன் சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1916. வென் டிட் கிரீஸ் டிக்ளேர்ட் வார் ஆன் சென்ட்ரல் பவர்ஸ்னு கேட்டாங்கன்னா 1917. The most American wanted their country to remain neutral, and so in the first 3 years the United States gave only moral support and valuable material aid to Britain and France. ஸோ இந்த அமெரிக்கன்ஸ் இந்த எலைஸில் மெம்பராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து தே வாண்டட் டு பி நியூட்ரல். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ரொம்ப நியூட்ரலாகவே இருந்துச்சு. ஒரு மோரல் சப்போர்ட்டை மட்டும் வந்து பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் பண்ணிட்டு இருந்துச்சு. மோரல் சப்போர்ட்டு, அப்புறம் வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ் எக்யூப்மெண்ட், அந்த அம்யூனிஷன் ஆர்ம்டு எக்யூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இதுதான் வந்து அலைஸ் பவர். அப்போ ஹவு மெனி ஸ்டேட்ஸ் வேர் இந்த அலைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 ஸ்டேட்ஸ். வாட் வேர் திம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, யூஎஸ்ஏ, பெல்ஜியம், செர்பியா, ரொமேனியா அண்டு கிரீஸ். சார் நெக்ஸ்ட்டு த ஜார்ஸ் அபார்டிவ் அட்டெம்ப்ட் ஃபார் பீஸ். அதாவது இந்த ஜார் மன்னர், ரஷ்யாவில் சார் மன்னர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த சார் வம்சத்து மன்னர் வந்து வேர்ல்டில் ஒரு அமைதியை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதாக ஒரு முயற்சி பண்ணால் அது தோல்வியில் முடிஞ்சிச்சு. ஸோ த ஜார்ஸ் அபார்டிவ் அட்டெம்ப்ட்ஸ் ஃபார் பீஸ், சாரினுடைய ஆட்சி, அதாவது சாரினுடைய தோல்வியுற்ற ஒரு அமைதி முயற்சிகள் அப்படின்னு சொல்லலாம். Tsar Nicholas II of Russia suggested to the powers that they meet together to bring about an era of universal peace. இப்போ ரஷ்யாவில் ரூல் பண்ண ஜார் வம்சத்து மன்னர் நிக்கோலஸ் 2 இவர் என்ன பண்ணார்னா ஒரு சஜஷன் பண்ணார். வேர்ல்டில் இருக்கக்கூடிய கிரேட் பவர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு யூனிவர்சல் பீஸை உருவாக்கணும். ஏன்னா ஒரு போர் சூழல் ஏற்படுற மாதிரி இருக்குது. இந்த சென்ட்ரல் பவர் சைன் பண்ணாங்க. அப்புறம் அலைஸ் சைன் பண்ணதுலேருந்து தேர் கிரியேட்டட் டென்ஷன் பிட்வீன் த 2 பவர்ஸ் லைக் சென்ட்ரல் அண்ட் அலைஸ் பவர். ஸோ தட் ஹி வாஸ் ட்ரை டு மேக்கிங் எ யூனிவர்சல் பீஸ். ஹூ வாஸ் ட்ரை டு மேக்கிங் எ யூனிவர்சல் பீஸ் அப்படின்னா ஜார் நிக்கோலஸ் 2 ஆஃப் ரஷ்யா அப்படி முயற்சி பண்ணார். இன் ரெஸ்பான்ஸ் 2 பீஸ் கான்ஃபரன்ஸ் வேர் ஹெல்ட் அட் தி ஹேக் இன் ஹோலந்து in 1899 and 1907, but in Wien. அப்போ அவருடைய சஜஷன் அடிப்படையில் 2 பீஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு அப்படின்னா தி ஹேக்கில் நடந்துச்சு. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. இந்த ஹேக் எங்கே இருக்குன்னா ஹோலந்தில் இருக்குது. அப்போ இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு in 1899 in Hague, another one held in 1907 in தி ஹேக். 2 டைம் தி ஹேக்கில் ஒரு அமைதி மாநாடு நடத்த முயற்சி பண்ணாங்கன்னு. ஆனால் அதாவது என்ன ஆயிடுச்சு, இது தோல்வியில் முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போ ஜார் நிக்கோலஸ் 2 ஆஃப் ரஷ்யா ட்ரை டு மேக்கிங் யூனிவர்சல் பீஸ். இன் இஸ் சஜஷன் they were started 2 peace conference held at the Hague respectively 1899 and 1907. So it was but it was in vain. இது வந்து தோல்வியில் முடிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வார் இன் த வெஸ்டர்ன் ஆர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரண்ட். ஜெர்மனி ஸ்டீம் ரோல்டு அண்ட் ஸ்மாஷ்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் பெல்ஜியம். அதாவது இந்த பெல்ஜியம் அப்படிங்கக்கூடியது ஒரு நியூட்ரலைஸ்டு கண்ட்ரியாக இருந்துச்சு. அந்த நியூட்ரலைஸ்டு கண்ட்ரிஸுடைய பீப்புளுடைய எதிர்ப்பையும் மீறி ஜெர்மனி என்ன பண்ணிச்சு, அந்த பெல்ஜியத்தை மிகப்பெரிய அளவில் நசுக்கிடுச்சு. ஸோ ஆன் த சைட் ஆஃப் த அலைஸ் the burden of the fighting fell on the French army. Within a month Paris seemed almost doomed. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அலைஸில் ஃப்ரான்ஸ் இருந்ததால் இட் வாஸ் வெரி பர்டன் டு த ஃப்ரான்ஸ். எதுக்கு எதிராக, இந்த சென்ட்ரல் பவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து போர் தொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இந்த ஃப்ரெஞ்சு ஆர்மிக்கு இருந்துச்சு. ஒரே மாதத்தில் வித்தின் எ மந்த் பாரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு, கேப்சர் பண்ணிட்டாங்க. இதுதான் வார் இன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். அப்போ ஒவ்வொரு பார்ட்லேயும் போர் நடக்குது. இப்போ வார் இன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் யார் ஜெயிச்சது, ஜெர்மனி காட் விக்டரி அண்ட் ஆல்மோஸ்ட் டிஃபிட்டட் த ஃப்ரெஞ்சு. நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் டனின்பர்க் அண்ட் மார்னி. இது ஒரு பார்ட்டில் நடக்குது. மீன்வைல் ரஷ்யன் ஃபோர்ஸ் இன்வைடட் ஈஸ்ட் பிரஷ்யா. ஜெர்மனி டிஃபிட்டட் தம் டிசிசிவ்லி.
இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, இந்த இடைப்பட்ட நேரத்தில ரஷ்யா வந்து என்ன பண்ணுதுன்னா, ஈஸ்ட் பிரஷ்யா மேல போர் தொடுக்குது. ஈஸ்ட் பிரஷ்யா யாருதுன்னா, ஜெர்மனிக்கு சொந்தமான அது கிழக்கு ஜெர்மனின்னு கூட சொல்லலாம். அது கிழக்கு பிரஷ்யா. ஜெர்மனியுடைய பழைய பேரு பிரஷ்யா. அப்ப ஈஸ்ட் பிரஷ்யா வந்து ஜெர்மனியுடைய பகுதி. அது மேல போர் தொடுக்குது. ஆனா என்ன பண்ணுச்சு, ஜெர்மனி அத ரொம்ப படுமோசமா தோற்கடிச்சிருச்சு. At the Battle of Marne, early September 1914, the French succeeded in the pushing back the Germans. என்ன பண்ணுச்சுன்னா, இன் செப்டம்பர் ஏர்லி செப்டம்பர் 1914ல என்ன பண்ணுச்சு, இந்த ஃப்ரெஞ்சு வந்து இந்த பேட்டில் ஆஃப் மார்னே அப்படிங்கக்கூடிய இடத்துல ஜெயிச்சிடுச்சு. யாரை ஜெயிச்சிச்சுன்னா, ஜெர்மனியை ஜெயிச்சிடுச்சு. எந்த பேட்டிலில்? பேட்டில் ஆஃப் மார்னே. இந்த மார்னே அப்படிங்கிறது ஒரு ரிவர். அந்த மார்னே நதிக்கரையில் ஏற்பட்ட ஒரு போர். ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் தான் மார்னே. அந்த மார்னேங்கிற இடத்துல போர் நடந்தால பேட்டில் ஆஃப் மார்னே. அப்போ பேட்டில் ஆஃப் மார்னே ஃபாட் பிட்வீன் அப்படின்னு கேட்டால் ஜெர்மனி அண்டு ஃப்ரெஞ்சு. ஹூ காட் விக்டரி அப்படின்னு கேட்டால் ஃப்ரெஞ்சு. ஹூ டிஃபிட்டட் அப்படின்னு கேட்டால் ஜெர்மனி. வென் டிட் ஃபாட் அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் 1914. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரெஞ்சு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னா, த பேட்டில் ஆஃப் மார்னே இஸ் மெமரபிள் ஃபார் ட்ரென்ச் வார்ஃபேர். ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னா பதுங்கு குழி போர்கள்னு சொல்லலாம். அப்போ இந்த மார்னே ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா பதுங்கு குழி போர் நடந்துச்சு. அதாவது ஒரு சம அளவு அந்த குழிகளை வெட்டிக்கிட்டு மறைவாக போர் செஞ்சாங்க. அது அப்போ நம்ம சொல்கிறோம் அது. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பேட்டில் ஆஃப் மார்னே இஸ் எ மெமரபிள் ஃபார் டேஸ் அப்படின்னு கேட்டால் ட்ரென்ச் வார்ஃபேர். சரி, அந்த ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ் டக் பை ட்ரூப்ஸ் எனேபிள்டு சோல்ஜர்ஸ் டு சேஃப்டி ஸ்டாண்ட் அண்டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் எனிமி ஃபயர். ட்ரென்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் டிச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். பள்ளங்கள், ட்ரென்ச்சஸ்னால் ஒன்றும் இல்லை, பள்ளம், ஒரு குழி பள்ளம் அப்படின்னு சொல்லலாம். இது யாரால் ஏற்படுத்தப்படுதுன்னா, இட் வாஸ் என்ன கிரியேட் ஆர் டக் பை ட்ரூப்ஸ், அந்த படை வீரர்களால் இது உருவாக்குனாங்க. எதுக்காக அப்படின்னா, சோல்ஜர்ஸ் டு சேஃப்டிலி ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட், பாதுகாப்பாக நிற்கிறதுக்கும் எதிரிகளுடைய துப்பாக்கி சூடுகளிலிருந்து பாதுகாப்பாக அவங்கள பாதுகாத்துக்கிறது தான் இந்த பதுங்கு குழிகள் வெட்டினாங்க. த மெயின் லைன்ஸ் ஆஃப் ட்ரென்ச்சஸ் வேர் கனெக்டட் டு ஈச் அதர். அங்கே பாருங்கள், இங்கே இந்த படத்தை நல்லா பாருங்கள். அப்படியே ஜிக்ஸாக்ல இருக்குது. முன்னாடி வீரர்கள் இருக்கிறாங்க, அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு ரெண்டு பேராக இருக்கிறாங்க. இப்படி வந்து இந்த மெயின் லைனோட இருந்துச்சு. அவங்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு லைனும் அப்படியே ஜிக்ஸாக்ல இருக்கிறது. பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி ஒரு லைன் வரும், அது கூட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அண்ட் டு ரியர் பை எ சீரியஸ் ஆஃப் லிங்கிங் ட்ரென்ச்சஸ் த்ரூ விச் ஃபுட்டு, அம்யூனிஷன், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், மெயில் அண்டு ஆர்டர் வேர் டெலிவர்டு. இப்போ இந்த ட்ரென்ச்சஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் லைனோட கனெக்ட் பண்ணிச்சா இல்லைங்களா, அந்த லைன் மூலயமா இங்கே முன்னால் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன வரும்னா, ஃபுட்டு வரும், உணவு வரும், அப்புறம் அம்யூனேஷன், அந்த அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் வரும், அப்புறம் ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், புதிய படைகள் வரும், அப்புறம் மெயில் கடிதங்கள்லாம் வரும், அப்புறம் ஆர்டர்ஸ், ஆணைகள்லாம் வரும். அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது மாதிரியான ஆர்டர்கள்லாம் அந்த மெயின் லைன்ஸ் மூலமாக வரும். இதுதான் வந்து ட்ரென்ச் வார்ஃபேர். இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். வாட் இஸ் ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னா, ட்ரென்ச் ஆர் டிச்சஸ் டக் பை troops enabled soldiers to safety stand and protect themselves from enemy fire. The main lines of trenches were connected to each other and to the rear by a series of linking trench through which food, ammunition, fresh troops, mail and orders were delivered. சரி, அப்போ எந்த பேட்டிலில் வந்து இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் வந்து முக்கிய பங்கு வகிச்சது அப்படின்னா, பேட்டில் ஆஃப் மார்னே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Battle of Verdun. Between February and July 1916, the German attacked Verdun, the famous fortress in the French line. இப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பிப்ரவரிலேருந்து ஜூலை வரைக்கும் 1916ல் ஜெர்மன் வந்து வெர்டன் அட்டாக் பண்ணுச்சு. இந்த வெர்டன் எங்கே இருக்குது அப்படின்னா, இது முக்கியமான ஒரு கோட்டை, ஃப்ரான்ஸுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான ஒரு கோட்டை இருந்துச்சு. அப்போ வெர்டன் வார், இந்த பேட்டில் ஆஃப் வெர்டன் கேட்டால் 1916 பிப்ரவரி அண்டு ஜூலை 1916 நடந்துச்சு. இந்த 5-month பேட்டில் ஆஃப் வெர்டன் 2 million men took part and half of them were killed. கிட்டத்தட்ட ஒரு 5 month இந்த பேட்டில் ஆஃப் வெர்டன் போர் நடந்துச்சு. அதில் எவ்வளோ சோல்ஜர்ஸ் இப்போ இன்வால்வ் பண்ணாங்க, பங்கு பெற்றாங்க அப்படின்னா 2 million men வந்து அதில் இன்வால்வ் ஆனாங்க. அதில் பாதி பேர் வந்து அந்த போர்லேயே, வெர்டன் போர்லேயே கொண்டுட்டாங்க. அதாவது என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. The British offensive against the Germans occurred near the river Somme. இப்போ
ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கும் ஜெர்மனிக்கும் வெர்டன் வார் நடந்துச்சு. வெர்டன்கிற இடத்துல போர் நடந்துச்சு 1916. அதே இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜெர்மனியை தாக்குச்சு. எங்கே அப்படின்னா ரிவர் சோமி. இந்த சோமி எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. இந்த இன்னொரு பகுதியில், அதாவது இந்த வெர்டன் ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல சோமி இருக்குது. அந்த சோமியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இடையில் போர் நடக்குதுன்னா பிரிட்டிஷ் அண்டு ஜெர்மன்ஸ். நெக்ஸ்ட்டு in this 4-month battle of Somme, Britain lost 20,000 men on the first day. The Battle of Verdun, however, decided the fortunes of war in favor of the Allies. இப்போ இந்த பேட்டில் ஆஃப் வெர்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைஸுக்கு ஃப்யூச்சரில் இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இந்த அலைஸ் பவர் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்மாதிரியாக இருந்துச்சு. இப்போ பேட்டில் ஆஃப் வெர்டன் வாஸ் ஃபாட் பிட்வீன் ஃப்ரெஞ்ச் அண்டு ஜெர்மனி. பேட்டில் ஆஃப் சோமி ஃபாட் பிட்வீன் ஜெர்மன் அண்டு பிரிட்டன். இது ஒரு இடத்துல நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு இடத்துல போர் நடக்குது. வார் இன் ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட். இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ரஷ்யன் ட்ரூப்ஸ் ரிப்பீட்டட்லி டிஃபிட்டட் த ஆஸ்ட்ரியன். ஈஸ்டர்ன் ஃப்ரண்டில் கிழக்கு பகுதியில் போர் நடக்குது, அல்லது ரஷ்யா முனை அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேப்பில் ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடியது இந்த ரஷ்யா. அங்கே வந்து ஆஸ்ட்ரியாவை தொடர்ந்து தோற்கடிச்சிட்டே இருக்குது ரஷ்யன் படைகள். But the Russians were in turn defeated by Germans. அதாவது அப்போ ஆஸ்ட்ரியா வந்து ஜெர்மனுடைய அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதை அதை தொடர்ச்சியாக தோற்கடிக்கும் போது ஆஸ்ட்ரியாவுடைய சப்போர்ட்டுக்கு இங்கே யார் போகிறாங்க அப்படின்னா ஜெர்மனி போகுது. ஜெர்மனி போன பிறகு அப்படியே டேர்ன் ஆகிடுச்சு. ஜெர்மனி வந்து ரஷ்யாவை தோற்கடிச்சிருச்சு. ரஷ்யா ஹேட் த worst trained and equipped army and therefore Russian losses were in the greatest. இந்த ரஷ்ய படைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ட்ரைனிங் இல்லை, ஒரு நல்ல எக்யூப்டு ஆர்மி எதுவுமே இல்லை. ஸோ தட் இட் வாஸ் லாஸஸ் வேர் த கிரேட்டஸ்ட். இன் 1917 இந்த அக்டோபர் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ரஷ்யாவில் நடந்த அக்டோபர் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. த சாரிஸ்ட் ரெஜிம் இன் ரஷ்யா வாஸ் ஓவர் த்ரோன் இன் ஏ ரெவல்யூஷன். அக்டோபர் 1917 அக்டோபர் புரட்சி நடந்துச்சு ரஷ்யாவில். அந்த புரட்சியில் இந்த ஜாரிஸ்ட் கவர்மெண்ட்டை வந்து தூக்கி எறியப்பட்டுச்சு. அங்கே உள்ளூரில் இருக்க அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஜார் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆட்சியை வீழ்த்திட்டாங்க. ரஷ்யா வாண்டட் பீஸ் அண்ட் கன்சிக்வெண்ட்லி இட் சைன் த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் அண்ட் 3rd March 1918 வித் ஜெர்மனி. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா ரஷ்யா வந்து இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்லேருந்து தன்னை விட்ரீவ் பண்ணிச்சு ஆஸ் பர் த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் வித் ஜெர்மனி. அப்போ வாட் ட்ரீட்டி வாஸ் சைன்டு பிட்வீன் ஜெர்மனி அப்படின்னு கேட்டார், பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் ட்ரீட்டி வித் ஜெர்மனி. சரி, இது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து மிக மோசமான அளவுக்கு தோல்வி அடைஞ்சிச்சு, பின்வாங்கிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்லேருந்து ரஷ்யா பின்வாங்கிறதுக்கு காரணமான ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் யார் கூட போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஜெர்மனி கூட. அதுக்கப்புறம் மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் வார் இந்த மிடில் ஈஸ்ட்டு. அது ஒரு சின்ன ஒரு போர் நடக்குது எங்கே அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட்டு மத்திய கிழக்கு பகுதியில். டர்க்கி ஆல்சோ ஃபாட் ஆன் த சைட் ஆஃப் த சென்ட்ரல் பவர்ஸ். டர்க்கி யார் கூட இருந்தாங்க, சென்ட்ரல் பவர் கூட இருந்தாங்க. தோ டர்க்கி மெட் வித் இனிஷியல் சக்ஸஸ் அண்ட் த அலைஸ் சஃபர்ட் ரிசர்வ் பர்டிகுலர்லி இந்த மெசபடோமியா அண்ட் கலிபோலி. அல்டிமேட்லி டர்க்கி வாஸ் டிஃபிட்டட். ஆரம்பத்தில் கொஞ்சம் வெற்றிகளை பெற்றாலும் அலைஸ் பவர் வந்து சஃபர் ஆச்சு. ஆனால் மெசபடோமியா கலிஃபோலியில் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி வந்து அந்த அலைஸ் பவரால் தோற்கடிக்கப்பட்டாங்க. த டர்க்கிஸ் ட்ரை டு அட்டாக் சுயஸ் கேனல் பட் வேர் ரிப்பல்ஸ்டு. அதுக்கப்புறம் இந்த மெசபடோமியா கலிஃபோலியில் தோந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா டர்க்கி வந்து சுயஸ் கேனல், எகிப்தில் இருக்கக்கூடிய சுயஸ் கேனல் அட்டாக் பண்ண பார்த்தாங்க. ஆனால் என்ன பண்ணிச்சு அலைஸ் பவர், அதை கட்டாயப்படுத்தி துரத்தி அடிச்சிட்டாங்க. இட் வேர் ரிப்பல்ஸ்டு. பிரிட்டன் அட்டாக்டு டர்க்கி இன் ஈராக் அண்ட் லேட்டர் இன் பாலஸ்தீன் அண்டு சிரியா. அங்கே மட்டும் இல்லாமல் இந்த டர்க்கியை பிரிட்டன் என்ன பண்ணிச்சு, நிறைய இடங்களில் தோற்கடிச்சுது. பிரிட்டன் டிஃபிட்டட் ஆர் அட்டாக்டு டர்க்கி இன் ஈராக், பாலஸ்தீன் அண்டு சிரியா. இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பிரிட்டன் வந்து டர்க்கியை தோற்கடிச்சுது அப்படின்னா ஈராக்கில், பாலஸ்தீனத்தில், சிரியாவில். ஸோ அப்போ இந்த மிடில் ஈஸ்டில் வந்து அலைஸ் பவரில் பிரிட்டனுக்கும் டர்க்கிக்கு நடந்ததில் டர்க்கி தோந்து போயிடுச்சு, இந்த பிரிட்டன் வந்து ஜெயிச்சிடுச்சு. அப்போ ஒவ்வொரு பார்ட்டாக நடக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு பவர், ஒரு பக்கம் சென்ட்ரல் பவர் ஜெயிக்கும், ஒரு பக்கம் அலைஸ் ஜெயிக்கும். அப்படி இந்த மிடில் ஈஸ்டில் அலைஸ் ஜெயிச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார் ஈஸ்ட், அது தூர கிழக்கு நாடுகளில் சைனா ஆல்சோ ஜாயின் த அலைஸ்.
ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினு. நம்ம பக்கத்து நாடான சைனா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜாயின் ஆச்சா இல்லையா அப்படின்னு ஒரு கொஷின் கூட வரலாம். கண்டிப்பாக இட் வாஸ் டுக் பார்ட் இன் வித் அலைஸ் பவர். யார் கூட இவங்க ஜாயின் ஆயிருந்தாங்கன்னா அலைஸ் பவர், அது நேச நாடுகள் கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜப்பான் வாஸ் ஏபிள் டு கேப்சர் த ப்ரொவின்சஸ் ஆஃப் கியாச்சு கிவன் பை ஜெர்மன்ஸ் டு சைனா இன் த ப்ரொவின்ஸ் ஆஃப் சான்டுங். அப்போ ஜப்பான் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஜெர்மனி வந்து சாந்துங் பெனின்சூலாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு கியாச்சு அப்படிங்கக்கூடிய பகுதியை, சான்டுங்கில் இருக்கக்கூடிய கியாச்சுவை ஜெர்மனி என்ன பண்ணிச்சுன்னா சைனாவுக்கு கொடுத்துச்சு. ஆனால் ஜப்பான் வந்து அதை பிடிச்சிக்கிச்சு, அந்த கியாச்சுவை பிடிச்சிக்கிச்சு. ஜெர்மனி வந்து சான்டுங்கில் இருந்து சைனாவுக்கு கொடுத்த கியாச்சுவை யார் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ஜப்பான் பிடிச்சிக்கிட்டாங்க. தேர் வாஸ் நோ வார் இன் த ஃபார் ஈஸ்ட். ஆனால் அங்கே போரே நடக்கலை. ஜப்பான் மேட் யூஸ் ஆஃப் த அக்கேஷன் டு த்ரெட்டன் சைனா இன்டு சீடிங் வேல்யூபிள் கன்செஷன் அண்டு ப்ரிவிலேஜஸ். போரே இல்லாத சூழ்நிலை சைனாவை மிரட்டி அதை ஒரு பயமுறுத்தி அச்சுறுத்தி என்ன பண்ணிச்சுன்னா தே சீடட் வேல்யூ கன்செஷன் அண்டு ப்ரிவிலேஜஸ், சில சலுகைகளையும் உரிமைகளையும் என்ன பண்ணிச்சு ஜப்பான் வந்து பெற்றுடுச்சு. ஓகேவா, இதுதான் இந்த ஃபார் ஈஸ்ட். அப்போ சைனா வந்து கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இந்த பால்கன். த ஆஸ்ட்ரியா ஜெர்மன் ஆர்மி இன் கோஆர்டினேஷன் வித் பல்கேரியா கிரஸ்டு செர்பியா. ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனி ஆர்மியும் பல்கேரியா ஆர்மி கூட சேர்ந்து செர்பியாங்கிற ஒரு நாட்டு, அதாவது செர்பியாங்கிறது அலைஸ் பவரில் இருக்கக்கூடிய நாடு, இந்த 3 நாடும் சேர்ந்து என்ன பண்ணி இந்த ஆஸ்ட்ரியா ஜெர்மனியை வந்து பல்கேரியா கூட சேர்ந்து செர்பியாவை மிக மோசமான அளவில் தோற்கடிச்சிருச்சு. செர்பியா கேம் அண்டர் த ஜெர்மன் ரூல். உடனே அதை பிடிச்சி தான் நாட்டு கூட அனுப்பிச்சாலும் செர்பியா வந்து யாருடைய ரூலுக்கும் கீழே வந்துருச்சுன்னா ஜெர்மனியுடைய ரூலுக்கும் கீழே வந்துருச்சு. ரொமேனியா வாட்ச்டு த கோர்ஸ் ஆஃப் த வார் அண்டு இந்த ஆகஸ்ட் 1916 ஜாயின் த அலைஸ். இப்போ இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு ருமேனியா. அப்போ அந்த ருமேனியாவுடைய பக்கத்து நாடான செர்பியாவை ஆஸ்ட்ரியா ஜெர்மனியும் பல்கேரியாவும் ரொம்ப மோசமாக தோற்கடித்து ஜெர்மனி பிடிச்சி அவருடைய ரூலுக்கு கொண்டு வந்துருச்சு. உடனே பயந்து போன ஜெர்மனி என்ன பண்ணிச்சு அப்படின்னா அலைஸ் பவர் கூட ஆகஸ்ட் 1916 ஜாயின் ஆகிடுச்சு. ருமேனியா ஆல்சோ பாஸ்ட் அண்டர் ஆஸ்ட்ரியா ஜெர்மன் ஆக்குபேஷன். ஆனால் அந்த அலைஸ் பவர் கூட சேர்ந்தாலும் என்ன பண்ணிச்சு, ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனியும் சேர்ந்து இந்த ருமேனியாவை ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, இதில் ஒரு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, வென் டிட் ருமேனியா ஜாயின் வித் அலைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 1916. சரி, அப்போ இந்த பால்கனில் வந்து சென்ட்ரல் பவர் ஜெயிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆஃப்ரிக்கா. அதாவது ஆஃப்ரிக்காவில் இருந்த ஜெர்மனி காலனிஸுடைய கண்டிஷன், அதாவது நிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. The German colonies in the western and eastern Africa were also attacked by the allies. அதாவது ஜெர்மனியில் அந்த ஜெர்மனுடைய காலனிஸ் வந்து ஆஃப்ரிக்காவில், வெஸ்ட் ஆஃப்ரிக்காவிலையும் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவிலும் நிறைய இருந்துச்சு. அதில் as these colonies were quite far from Germany, they could not receive any immediate help and therefore surrendered to the allies. அப்போ ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ண முடியல, ஒரு தேவையான நேரத்தில் ஒரு இமிடியேட் ஹெல்ப் கிடைக்கல அந்த காலனிஸுக்கு. யார்கிட்ட இருந்தது அப்படின்னா ஜெர்மனிகிட்ட இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருந்த ஜெர்மனுடைய காலனிஸ் வந்து இட் வாஸ் சரண்டர்ட் டு த அலைஸ். இங்கே இந்த பார்ட்டில் வந்து அலைஸ் ஜெயிச்சிடுச்சு. முன்னாடி நம்ம பார்த்த இந்த பால்கனில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பவர் ஜெயிச்சிடுச்சு. பட் இங்கே ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா அலைஸ் ஜெயிச்சு போச்சு. அதுக்கப்புறம் இட்டாலி ஃபால்ஸ் டு த ஆஸ்ட்ரியன் ஆன்ஸ்லாட். Italy formally joined the allies in the war in May 1916. இட்டாலி சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரில், இந்த முதல் உலக போரில் ஈடுபட்டுச்சு. யார் கூட சேர்ந்து, அலைஸ் கூட சேர்ந்து. எப்போ அப்படின்னா May 1916 வந்துச்சு. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். என்ன அப்படின்னா இட்டாலி ஃபார்ம்லி ஜாயின் த அலைஸ் இன் த வார் இன் டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா May 1916. Italians were fighting with the Austrian and continued to sustain their resistance. இட்டாலி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியா கூட தொடர்ந்து போரிட வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அந்த சென்ட்ரல் பவர் கூட இருந்த இட்டாலி தனியாக பிரிஞ்சு போய் அலைஸ் கூட சேர்றதுக்கான காரணமே அந்த ட்ரெண்டினோவை வந்து ரீகேப்சர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அலைஸ் கூட போய் சேர்ந்துச்சு. ஸோ தட் இட் வாஸ் கண்டினியூட் த வார். பட் வென் த ஜெர்மன் கேம் டு த ஆஸ்ட்ரியாஸ் ஹெல்ப், இட்டாலி கொலாப்ஸ்டு. அப்போ ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டிவாக வந்து ஜெர்மனி வந்ததால் இட்டாலியுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பவர் ஜெயிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ். த சென்ட்ரல் பவர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்குப்பைடு பெல்ஜியம் அண்ட் எ பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் இன் த நார்த் ஈஸ்ட், போலண்ட்,
செர்பியா, ருமேனியா இதெல்லாம் வந்து சென்ட்ரல் பவர்ஸ் வந்து கேப்சர் பண்ணது பிளேசஸ். அப்போ வாட் வேர் த சக்ஸஸ்ஃபுல்லி வாட் வேர் த பிளேசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்குபைட் பை த சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெல்ஜியம், எ பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ், போலந்து, செர்பியா, ருமேனியா இதெல்லாம் அந்த சென்ட்ரல் பவரால் கேப்சர் பண்ணிய நாடுகள். த எபி சென்டர் ஆஃப் எ ஸ்ட்ரகிள் வாஸ் த வெஸ்டர்ன் ஃப்ராண்ட் அண்ட் த சி. ஆனாலும் இந்த போரினுடைய மையம் இந்த எபி சென்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃப்ராண்ட் அண்ட் த சி, மேற்கு முனைகளும் கடல் பகுதியும் தான். ஆஸ் த அலைஸ் கண்ட்ரோல் த சி ரூட் தே கட் ஆஃப் த சப்ளை ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் மெட்டீரியல் ரீச்சிங் த சென்ட்ரல் பவர்ஸ். அப்போ இந்த கடல் வழியாக போகக்கூடிய அந்த சி ரூட்ஸை எல்லாத்தையும் வந்து அலைஸ் கட் பண்ணிடுச்சு. இந்த போரில் மையப்பகுதியே வந்து வெஸ்டர்ன் ஃப்ராண்ட்டும் அண்ட் சீன் தான். அந்த சி ஃபுல்லாக யாருடைய கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா அலைஸ் பவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துச்சு. அந்த ரூட் எல்லாம் கட் பண்ணிடுச்சு. ஏன்னா அந்த ரூட் மூலமாக வந்து ஃபுட்டு அதர் மெட்டீரியல்லாம் வந்து சென்ட்ரல் பவருக்கு போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணிடுச்சு. இன் ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா உமன் அண்டு சில்ட்ரன் சஃபர்டு ஃப்ரம் ஹஞ்சர் அண்டு ப்ரிவேஷன். அப்படி கட் பண்ணதால் ஜெர்மனியில் ஆஸ்ட்ரியாவில் இருந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பசி மிக மோசமான ஒரு கொடுமைகளுக்கு அங்கே ஆளாயிட்டாங்க. ஜெர்மனி அட்டாக்டு இங்கிலாந்து பை ஏர். உடனே கோபம் அடைஞ்ச ஜெர்மனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த சி ரூட்டை தவிர்த்துட்டு இட் அட்டாக்டு இங்கிலாந்து பை ஏர் ஃபோர்ஸ். அதாவது அந்த வான்வழி தாக்குதலில் ஜெர்மனி இங்கிலாந்து மேலே அட்டாக் பண்ணிச்சு. பாம்ஸ் வேர் த்ரோன் ஆன் லண்டன் அண்டு பிளேசஸ் வேர் தேர் வேர் மேஜர் ஃபேக்ட்ரி. இந்த லண்டன் மேலேயும் முக்கியமான ஃபேக்ட்ரிஸ் மேலேயும் தொடர்ந்து என்ன பண்ணுது ஜெர்மனி பாம் போட்டுக்கிட்டே இருக்குது. லேட்டர் ஏரோப்ளேன்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் டார்கெட்டிங் சிவிலியன் பாப்புலேஷன். அது மட்டும் இல்லாமல் ஏரோப்ளேன் மூலமாக வந்து தொடர்ச்சியாக போயிட்டு பொதுமக்கள் மேலேயும் ஜெர்மனி அட்டாக் பண்ணுது. த ஜெர்மன்ஸ் இன்ட்ரடியூஸ்டு பாய்சன் கேஸ் அண்ட் சூன் போத் சைடு ரிசார்ட்டட் டு இட்ஸ் யூஸ். ஜெர்மனி வந்து ஒரு விஷவாயு என்ன பண்ணுது பயன்படுத்தும் போரில். அப்படி போரில் பயன்படுத்தும் போது அதுக்கப்புறம் இங்கிலாந்து என்ன பண்ணுது அதே மெத்தட் அந்த விஷவாயுவை பயன்படுத்துகிறாங்க. இதுதான் வந்து சென்ட்ரல் பவர்ஸுடைய விக்டரிஸ். நெக்ஸ்ட்டு நாவல் பேட்டில் அண்டு அமெரிக்கா சென்டர்ட் இன் டு த வார். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்போ இந்த சி ரூட்டை வந்து அலைஸ் பவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த சி ரூட்டெல்லாம் கட் பண்ணாங்களோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி யார் பக்கம் திரும்புது அப்படின்னா அலைஸ் பக்கம் திரும்புது. இதில் யார் தோல்வி வந்து ஜெர்மனி பக்கம் போகுது. இன் 1916 a naval battle of Jutland had taken place in the northern sea. அப்போ பேட்டில் ஆஃப் ஜுட்லாண்டு எப்போ அப்படின்னா 1916 நடக்குது. ஜுட்லாண்ட் போர் அப்படிங்கக்கூடிய ஒரு போர் நார்த் சி வடகடலில் இந்த போர் நடக்குது. யாராருக்கு இடையில் நடக்குதுன்னா இந்த பிரிட்டிஷ் ஒன் த பேட்டில், அதாவது பிரிட்டனுக்கும் அந்த ஜெர்மனிக்கு இடையில் நடக்குது. இந்த பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் நடக்கிற இந்த பேட்டில் யார் ஜெயிச்சாங்கன்னா பிரிட்டிஷ் ஜெயிச்சிடுச்சு. தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஸ்டார்டட் தேர் submarine war and their cruiser went roaming about interfering with the shipping of the allies. இப்போ என்ன பண்ணுச்சுன்னா சி ரூட்டை கட் பண்ண உடனே சி ரூட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிச்சு ஜெர்மனி. அதுக்கப்புறம் சீயில் வந்து தோல்வி அடைஞ்சு போச்சு பேட்டில் ஆஃப் ஜுட்லாண்டில். உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னா இப்போ சப்மரைன் யூஸ் பண்ணுது. நம்ம சி ரூட்டை தவிர்த்தாலும் சப்மரைன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சப்மரைன் அதாவது நீர்மூழ்கி கப்பலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது இந்த அலைஸ் பவருடைய கப்பல்கள் எல்லாத்தையும் மூழ்கடிக்குது. ஒன் ஆஃப் தீஸ் வாஸ் த ஃபேமஸ் எம்டன் விச் பாம்பர்டு மெட்ராஸ். ஸோ இதில் அப்படி ஜெர்மனிக்கு சொந்தமான ஒரு நீர்மூழ்கி கப்பலில் முக்கியமானது ஒன்று எம்டன், ரொம்ப ஃபேமஸான ஒரு போர்க்கப்பல் எம்டன். இந்த நீர்மூழ்கி கப்பல் என்ன பண்ணுதுன்னா மெட்ராஸில் நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டை மேலாம் கூட என்ன பண்ணுது குண்டுகள்லாம் வீசிருக்குது. அஸ் ஏ கவுண்டர் மெஷர் டு த blockade the German proclaimed in January 1917 that they would sink even neutral ship in the set in water. இப்போ கோபம் அடைஞ்ச ஜெர்மனி என்ன பண்ணுதுன்னா ஒரு ப்ரொக்ளமேஷன் டிக்ளேர் பண்ணுது ஜனவரி 1917. நியூட்ரல் ஷிப், அதாவது நியூட்ரலிட்டியாக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சென்ட்ரல் பவர் இல்லை அலைஸ் பவர் இல்லாமல் போரில் இறங்காத இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது பாருங்கள், அவங்களுடைய கப்பலே நாங்கள் மூழ்கடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு அராஜகமாக சொல்லுது. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லூசிட்டானியா அண்ட் அமெரிக்கன் ஷிப் வாஸ் ட்ராப்பர்ட் பை ஜெர்மனி சப்மரைன். அப்படி இப்போ அமெரிக்கா வந்து அலைஸில் இருந்தாலும் போரில் ஈடுபடாமல் நியூட்ரலாக இருந்துச்சு. அவங்களுடைய கப்பலே நான் மூழ்கடிப்புன்னு ப்ரொக்ளைம் பண்ணிச்சு ஜனவரி 1917. அப்படி ப்ரொக்ளைம் பண்ணிவிட்டு லூசிட்டானியா அப்படிங்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் ஷிப்பை மூழ்கடிச்சிது. யார் மூழ்கடிச்சாங்கன்னா ஜெர்மனுடைய சப்மரைன் வந்து மூழ்கடிச்சிச்சு.
there was a lot of resentment in the USA, and President Woodrow Wilson declared war against Germany in April 1917. உடனே அந்த லூசிட்டானியா கப்பல் யாருது அப்படின்னா அமெரிக்கன் ஷிப்பு. அது மூழ்கடிச்ச உடனே அதில் இருந்த நூற்றுக்கணக்கான அமெரிக்கன்ஸ் வந்து கொல்லப்பட்டாங்க. அப்போ அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யாருன்னா உட்ரோ வில்சன். கோபம் அடைஞ்சு என்ன பண்ணார்னா ஹி வாஸ் டிக்ளேர்டு வார் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி இன் ஏப்ரல் 1917. ஏப்ரல் 1917 ஜெர்மனி அமெரிக்கா போரில் இறங்குது. அதாவது மார்ச்சில் 1917 ரஷ்யா போரை விட்டு வெளியே போயிடுது. ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டோஸ்க் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரீட்டின் மூலமாக போரை விட்டு வெளியே போயிடுது. அதே சேம் இயர் நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 1917 பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போருக்குள்ளே வருது. ஏன் அப்படின்னா லூசிட்டானியா அப்படிங்கக்கூடிய போர்க்கப்பலில் மூழ்கடிச்சதால். அமெரிக்கா என்ட்ரி வித் இட்ஸ் எனாமஸ் ரிசோர்ஸஸ் மேட் அலைடு விக்டரி எ ஃபார்கோன் கன்க்ளூஷன். அமெரிக்கா போருக்குள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து இந்த போரில் இறங்கின உடனே என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே இது வெற்றி அந்த அலைஸுக்கு வந்து தீர்மானிக்கப்பட்ட அல்லது ஒரு எழுதப்பட்ட ஒரு வெற்றியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து கோர்ஸ் ஆஃப் த வார். அந்த மூழ்கடிக்கப்பட்ட லூசிட்டானியா கப்பல் பாருங்கள் இதுதான். சரிங்க, இப்போ நம்ம கோர்ஸ் ஆஃப் த வாரில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பவர் 2 வேரிங் கேம்ப்ஸ் இருந்துச்சு. ஒன்று சென்ட்ரல் பவர்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம், இன்னொன்று அலைஸ் பார்த்தோம். இப்போ இவங்க 2 டீமுக்குள்ளார தான் போர் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த போரை தவிர்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஸ் அபார்டிவ் அட்டெம்ப்ட் ஃபார் பீஸ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வார் இன் த வெஸ்டர்ன் ஆர் ஃப்ரெஞ்சு ஃப்ரண்ட்னு பார்த்தோம். அப்புறம் பேட்டில் ஆஃப் டனின்பர்க் அண்ட் மார்னே பார்த்தோம். அப்புறம் ட்ரெஞ்சு வார்ஃபேர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் வெர்டன், அப்புறம் வார் இன் த ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட்டு, அப்புறம் மைனர் தியேட்டர் ஆஃப் வார் இன் த மிடில் ஈஸ்ட்டு, அப்புறம் இந்த ஈஸ்ட்டு பார்த்தோம். அப்புறம் இந்த பேட்டில் ஆஃப் பால்கன் பார்த்தோம். அப்புறம் ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆஃப்ரிக்கா பார்த்தோம். இட்டாலி ஃபால்ஸ் டு ஆஸ்ட்ரியன் ஆன்ஸ்லாட் பார்த்தோம். அப்புறம் சென்ட்ரல் பவர்ஸுடைய விக்டரிஸ் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நாவல் பேட்டில் அண்டு அமெரிக்கா என்ட்ரி இன் டு த வார் அப்படின்னு பார்த்தோம். அப்படி வந்து இதுதான் இந்த இடங்கள்லாம் போர் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆர்மிஸ்டிஸ் அண்டு ட்ரீட்டி ஆஃப் வெர்சல். இப்போ இதில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்தோடனே அலைஸ் பவர் ஜெயிச்சிடுச்சு. அவருடைய முடிவு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அன்டில் தட் யூ கண்டினியூ வித் அவர் வீடியோ. தேங்க்யூ.